என் பேர் நந்தினி, ஈரோட்லேருந்து வரேன். எனக்கு வந்து 6 வருஷமாக பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு. முன்னாடி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தப்போ அதுவும் சூட் ஆகவே இல்லை எனக்கு. ரொம்ப சைட் எஃபெக்ட் நிறையா இருந்துச்சு. சித்தா போனப்போ ரொம்ப முழுசாக அதை சரி பண்ண முடியல. இப்போ யூடியூப்பில் இங்கே யோகேஸ்வர காய்கறி இது பார்க்குறப்ப சரி இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வந்து எடுத்தேன். 1 மாதம் எடுத்திருக்கேன் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முதல்ல இருந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லை எனக்கு. இப்போ எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிருக்கு என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாம். எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் மேலே. எனக்கு டாக்டர் சொல்கிற எல்லா காய்கறியும் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. அதனால எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. சாப்பிட்றதுக்கும் எதுவும் ஒன்றும் பெருசாக இதாக தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ரீட்மெண்ட். எனக்கு இன்றைக்கி பெண்கள் வந்து பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த மாதவிடாய் பிரச்சனை. இந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை, அது 2-3 நாள் அதனுடைய தன்மை ஒரு பிரச்சனை, அது நிற்க வைக்கிறது ஒரு பிரச்சனை. இப்படி இதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க நம்ம பெண்கள். ஒரு சிலர் இதை வந்து வெளியில் அதுக்குண்டான தீர்வை தேடி போய் சரி பண்ணிக்கிறாங்க. சிலர் அந்த தொந்தரவோடவே அந்த பிரச்சனையோடவே வாழ்ந்துடுறாங்க. இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும். முக்கியமாக வந்து நம்மளுடைய உடம்புல கால்சியம் சத்து அது சரியாக இருக்கணும். அந்த கால்சியம் சத்து சரியாக இருந்தால் தான் அந்த மாதவிடாய் வந்து ஒவ்வொரு மாதமும் சீராக இயங்கும். அந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது எள்ளு. 2வது காய்கறியில் கால்சியம் சத்து நார்ச்சத்தோடு இருப்பது எலுமிச்சம்பழ தோல். தானியங்களில் ராகி. இது போன்ற சில விஷயங்களை பெண்கள் ரெகுலராக, அதாவது அவங்க வாழ்வியல் முறையோடு சேர்ந்து உணவாக எடுக்கும் பொழுது அந்த நேரத்திற்கு குறிப்பிட்ட சமயத்தில் நிகழ வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். இது ஏன் தள்ளி போகுது அப்படின்னா உடம்புல கால்சியம் சத்தினுடைய பற்றாக்குறை, அல்லது அது உடலில் அது வந்து சரியாக உறிந்தப்பட நிலை. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, நம்முடைய 5 புலன்கள், கண், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 புலன்கள் இருக்குது. இந்த 5 புலன்களால் என்ன நம்ம இந்த பூமியிலிருந்து நம்ம பெறுகிறோமோ, கண் மூலியமா என்ன பார்க்குறோம், காது மூலியமா என்ன கேட்குறோம், வாய் வழியாக என்ன சாப்பிட்றோம், இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே நம்முடைய அந்த பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போய் ஒரு தகவலாக பதிவுது. இந்த பதிவுகள் தான் வந்து உடம்புல ஒரு புது திசுவை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான தகவலை கொடுக்குது. அப்போது நாம் எதை பார்க்குறோம், எதை பேசுகிறோம், எதை கேட்குறோம், இதெல்லாமே வந்து நம்முடைய மாதவிடாய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள், சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டினுடைய தேவையில்லாத ஒரு சிறு பிரச்சனை அதிகமாக மனசில் போட்டு குழப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இதனால் எல்லாமே கூட மாதவிடாய் வந்து பாதிக்கப்படும். ஸோ மனசஞ்சலம், இந்த அவசரமான உலகத்தில் மனசஞ்சலம் இதுக்கு மிக முக்கியமான காரணம். எந்த அளவுக்கு மனசு அமைதியாக வச்சுக்கிறீங்க, ஸ்திரமாக வச்சுருக்கீங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார உங்களுடைய மனம் இயங்குதோ, அப்போது இந்த மாதவிடாய் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கட்டாயம் வரும். ஸோ மனக்கட்டுப்பாட்டுக்கும் மாதவிடாய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த மனதை அலைக்கழிக்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமாக இருந்தாலுமே நாம் அதை தவிர்க்கணும். அது வெளியில் இருக்கக்கூடிய 5 புலன்கள் வழியாக வரக்கூடிய டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு தகவல்களாக இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. அது புறந்தள்ளி விட்டு நம்முடைய மனநிலையை சீராக ஸ்திரமாக வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம செய்யணும். அதற்காகத்தான் நம்ம வந்து அந்த காலத்தில் வந்துட்டு 6 மணிக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை ஒரு 20 நிமிடம்லேருந்து 30 நிமிடம் வரைக்கும் அதை பார்க்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுருந்தோம். அந்த தீப ஒளியை நம்ம டெய்லி வந்து ஒரு 20 நிமிடம்லேருந்து 30 நிமிஷம் அதை ஒளியை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்முடைய உள் மனம் என்பது அந்த ஒளியில் லயிச்சு மனம் சாந்தம் அடையும். அப்படி ஒரு பயிற்சி இருந்தது. விளக்கேற்றணும் அப்படின்னா விளக்கேற்றிட்டு நம்ம வேற வேலை பார்க்குறோம், அப்படி கிடையாது. விளக்கேற்றிட்டு அந்த விளக்கு ஒளியை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்போ விளக்கு ஒளிங்கிறது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அதில் ஒரு பயிற்சி கூட இருந்தது, அதில் ஒரு தியானம் இருந்தது. 1000 குருமார்கள் சொல்ல முடியாத ஒரு கருத்தை வந்து ஒரு தீப ஒளியால் கொடுக்க முடியும். இது போல சிறு சிறு பயிற்சிகள் மூலமாக மனோபலத்தை அந்த காலத்தில் தக்க வச்சிருந்தாங்க. அப்போ மாதவிடாயை சரியான முறையில் சீராக ஒவ்வொரு மாதமும் கொண்டு வருவதற்கு எலுமிச்சம்பழ தோலை
சிறு சிறு துண்டுகளாக அரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு பழத்தோல் சாப்பிட்லாம். எப்போ நமக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுது வந்து சின்னதாக வந்து வாயில் மென்று சாப்பிடலாம். இது ஒரு விதம். ரெண்டாவது, மாதவிடாயில் அதிகமாக இரத்தப்போக்கு வருது அப்படின்னா மீண்டும் அந்த இரத்தத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய தன்மை வெளியேறாமல் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா, இரத்தம் வந்து சரியாக சீராக இயங்குவதற்கு கொத்தவரங்காயை வந்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம். ரெண்டாவது வெண்டைக்காய், மூணாவது முருங்கை விதை. இந்த 3 என்ன பண்ணால் ரத்தம் வந்து உடம்பை விட்டு அதிகமாக வெளியேறாது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இது போக தசைகளுடைய பிடிப்பு, உடம்புல வந்து தசை பிடிப்புகள் இருக்கும். அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து சப்போட்டா பழம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் அரசாணிக்காய் சொல்கிறோம், அதுக்கப்புறம் முளைக்கட்டிய கோதுமை சொல்கிறோம். இது போன்ற சில விஷயங்கள் எடுக்கிறப்ப அது சமயம் ஏற்படக்கூடிய தசை வலிகள் போகும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இதில் கவனமாக இருக்கணும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விஷயங்கள் வருது அப்படின்னா வாழைக்காய் சாப்பிட்லாம். வாழைக்காய் சின்னதாக கட் பண்ணி தேனில் தொட்டு மென்று சாப்பிட்றப்போ இயல்பாகவே தானாகவே அவங்களுக்கு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் கிடைக்கும். சில சமயம் மாதவிடாய் கழித்து அந்த சிறுநீர் போகிறப்ப அல்லது இருமுறப்போ வரக்கூடிய சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு கூட இந்த வாழைக்காய் வந்து மிக அற்புதமாக நமக்கு உதவி செய்யும். சரி, இதை மீறி வந்து சிலருக்கு வந்து மாதவிடாய் ஆகுவதே சில சமயம் சிரமம் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு கொடுத்த வரம் தான் வந்து கத்திரிக்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறப்போ இயல்பாகவே மிக நாள் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய சில மிக முக்கியமான விஷயங்களை வந்து சர்வ சாதாரணமாக வந்து அதை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் கத்திரிக்காய்க்கு உண்டு. கத்திரிக்காய் என்பது இந்த ஒரு மலட்டுத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தையே அழிச்சிடும். அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறதே அழிச்சிடும். அந்த அளவுக்கு அது வீரியமான காய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயினுடைய தன்மையை கண்டு தான் ஆங்கிலேயர் ஆச்சரியப்பட்டு அதை வந்து நம்ம நாட்டினுடைய ஒரிஜினல் கத்திரிக்காயினுடைய நாட்டு கத்திரிக்காய் தன்மையை இருந்து மாற்றி அதை ஹைப்ரிடாக மாற்றி பீட்டி கத்திரிக்காயை மாற்றி நம்மளுடைய மிகப்பெரிய சொத்தாக இருந்ததை வந்து நம்ம கையிலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வந்து அதனுடைய நிலையிலிருந்து ஒரு கால் பகுதி தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் இருக்குது. இது போக சில சமயம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம பீர்க்கங்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம். அப்புறம் மாதவிடாய் சமயத்தில் மிக குறைந்த அளவு தான் வந்து ரத்தம் வருது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொப்பரை தேங்காய், உடம்புல ரத்தம் ஊறுவதற்கு மிக அருமையான காய் வந்து கொப்பரை தேங்காய். அதை எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்து பெருக ஆரம்பிக்கும். மாதவிடாய் சமயத்தில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு அது வந்து சீராக இருக்கும். சில சமயம் என்ன ஆகும், சில சமயம் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்போ வந்து வெண்பூசணிக்காயை வந்து அதை வந்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம். இதெல்லாம் போக மனோவியலாக நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் எந்த சமயத்திலுமே சீராக இல்லை அப்படின்ற நிலை வர்றப்ப புடலங்காயும் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இயல்பாகவே அவங்களுடைய மனநிலை வந்து சீராக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தினால மன அமைதி கிடைக்குது. அது உடலில் போய் அதனுடைய தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு புடலங்காயும் எலுமிச்சம்பழத்தினுடைய 2 சேர்த்து அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்படி பண்ணுறப்பையும் ஒரு சீரான நிலை வந்து ஏற்படும். இப்படி மாதவிடாயை வந்து நம்ம எளிமையாக கையாள்வதற்கு பல முறைகள் ஏற்கனவே இருந்தது, இந்த சமுதாயத்தில் இருந்தது. அதை பற்றிய ஒரு சிறு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். இதில் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வருதோ தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், உங்களுடைய மனசுலையும் வச்சுக்க வேண்டாம். இதை வந்து செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தி பார்க்குறப்போ ஒரு 3 மாதம், ஒரு 3 சுழற்சி வரைக்கும் இதை ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அது 3 மாதம் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து தெரிய வரும். இது சம்மந்தப்பட்ட வேறு எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம சொல்ல விரும்புகிறோம். மேலும் இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு, இதெல்லாம் வந்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மிளகாய், பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாய்த்தூள் மற்றும் இந்த ரிஃபைன்ட் ஆயில். இந்த ரிஃபைன்ட் ஆயில்னால நம்ம உடம்புல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு காரணமே வந்து கடந்த 20 வருடங்களாக நம்ம பயன்படுத்திட்டு இருந்த தரமில்லாத ரிஃபைன்ட் ஆயில். இதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வந்து கர்ப்பப்பையில் ஏற்படுது. ஸோ அதற்குரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தணும். நம் நாட்டில்
பாரம்பரியாக பயன்படுத்திட்டு இருக்க செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க. அதுதான் மிக மிக முக்கியம். மென்சஸுக்கு மாதவிடாய்க்கு மிக நெருக்கிய தொடர்பு வந்து இந்த எண்ணெய்க்கு இருக்குது, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயில் இருக்குது. அதனால் ஒரு விலை கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து லாபகமாக இருக்குதுன்னு வந்து ஏதோ ஒரு எண்ணெயை வாங்கக்கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனை நம்மளை போய் விட்டுரும். அதனால் எப்பயுமே ஆர்கானிக் முறையில் செக்கெண்ணெயை வாங்குறதா என்னுடைய மிக தாழ்ந்த வேண்டுகோள். இதன் மூலமாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மேலும் நீங்கள் இதை பற்றி தகவலுக்கு எங்களை அணுகலாம். நன்றி, வணக்கம்.